சாதம், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுற மாதிரி நல்ல ஒரு முட்டை குழம்பு. ஒரு இடிக்கல்ல 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து சிம்மர்ல வச்சுட்டு அதை வந்து நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா அவிச்ச முட்டையும் சேர்த்து நல்லா வந்து அதில் ஒரு 1 மினிட் டாஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. சேம் கடாயை நான் யூஸ் பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே இடிச்ச மசாலா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டா உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இந்த 3 பவுடரும் சேர்த்து நல்லா அதிலே வறுத்ததுக்கு அப்புறமா இப்ப அரைச்ச தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து டாஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையும் சேர்த்துட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா நல்ல முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.